ஹலோ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கடந்த வீடியோவில் நம்ம Panasonic 6.5 kg செமி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷினோட அன்பாக்சிங் பார்த்தோம். ஸோ அந்த வீடியோவோட தொடர்ச்சி தான் இது. இப்போ நம்ம அந்த வாஷிங் மிஷினோட ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு சின்ன டெமோ பண்ணி காட்ட போகிறோம். அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வாங்க நம்ம அந்த வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய புது வீடியோவுடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த மிஷினை நான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற இடத்துல நான் அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. தென் இதில் நான் துவைக்கிற அளவு தேவையான அளவு தண்ணியை இதில் நிறைக்க போகிறேன். ஸோ அதுக்கு அந்த வாட்டர் இன்லெட்டில் அதை அந்த ஹோஸ் பைப்பை மாட்டி பாத்ரூம்லேருந்து தண்ணி இதில் பாஸ் பண்ணி நான் இதில் தேவையான அளவு தண்ணி நிறைக்க போகிறேன், நிறைச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஸோ நீங்கள் பாருங்கள், இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வாஷ்குள்ள டைமர். இதில் நீங்கள் டைமர் செட் பண்ணக்கூடிய அந்த நாப் இது. செகண்ட் பார்த்தீங்கன்னா தண்ணியை அந்த அழுக்கு தண்ணியை வெளியே எடுத்துறது. அதில் ஸ்ட்ராங் அப்புறம் ரெகுலர் அப்படின்னு சொல்லி 2 ஆப்ஷன் இருக்குது. பாருங்க கைஸ், இப்போ இதில் லார்ஜ், மீடியம் அண்ட் ஹை நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் இருங்க. பாருங்கள், இது மீடியம் போட்டிருக்கேன், தென் லார்ஜ், அப்புறம் ஹை. இப்போ நான் அதில் மீடியம் அளவுக்கு தண்ணி நிறைக்க போகிறேன். ஸோ இதை நீங்கள் இந்த சைடு பண்ணிங்கன்னா தண்ணி இங்கே ஸ்டாப் ஆகிரும், அங்கே ட்ரையருக்கு போயிடும். திரும்ப நம்ம இங்கே எடுத்தோன்னா தண்ணி இங்கே வரும். ஸோ இதுதான் ட்ரையரு. இதை நம்ம துணி துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் இதுக்குள்ளே போட்டு எப்படி காய வைக்கிறது அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு இது இருக்கட்டும், அதை பார்த்துக்காங்க. இது இப்படி தான் இருக்குது. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். தென் இப்போ இதில் தேவையான அளவு அந்த மீடியம் லெவல் வரைக்கும் தண்ணி வந்தோடனே நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸ்டாப் பண்ணிவிட்டு தென் மிஷினை நீங்கள் மேலே ஆன் பண்ணிக்கணும். ஆன் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் அதில் சர்ஃப் எக்ஸலை நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த சர்ஃப் எக்ஸல் துணி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தேவையான அளவு நீங்கள் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணதுக்கு பிறகு அது கொஞ்சம் அந்த கலக்கிறதுக்கு நம்ம அந்த வாஷ் டைமரை கொஞ்சம் நம்ம திருக்கணும்னா அது கொஞ்சம் நமக்கு கலக்கிறதுக்கு ஆயிரும். திரும்ப நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். சரி, இதை ஆஃப் பண்ணிக்கணும். ஆஃப் பண்ணதுக்கு பிறகு இப்போ நமக்கு இந்த துணியை துவைக்கக்கூடிய துணியை எடுத்து நம்ம இதில் போடலாம். ஸோ இதில் நான் துவைக்கிறதுக்கு எடுத்துருக்க பார்த்திங்கன்னா ஒரு பேண்ட்டு, ஒரு டிஷர்ட்டு, 3 தலைவாணி கூட, அப்புறம் ஒரு துண்டு, அப்புறம் ஒரு போர்வை, இவ்வளோ இது நான் எடுத்திருக்கேன். ஸோ இதுக்கு தேவையான அளவு நான் சர்ஃப் எக்ஸல் போட்டிருக்கேன். அதனால் கலக்கியாச்சு. தென் இந்த துணியை நம்ம போட்டு டைமர் நான் ஒரு 9 நிமிஷம் செட் பண்ண போகிறேன். ஏன்னா அந்த போர்வையில் கொஞ்சம் அழுக்காக இருக்கும். ஏன்னா அது வாரத்தில் ஒரு டைம் தான் நாங்கள் துவைப்போம். ஸோ அது கொஞ்சம் அழுக்கு ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த டைமர் நம்ம 9 வரைக்கும், இல்லைன்னா 6 நிமிஷம் கூட போதும். 9 நிமிஷம் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறேன். ஸோ 9 நிமிஷம் வரைக்கும் நான் அது டைமர் செட் பண்ணி வைக்க போகிறேன். வச்சுட்டு இது மேலே இருக்கிற அந்த கவரை வச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது மூடி வச்சதுக்கு பிறகு நம்ம ஒரு 9 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அந்த 9 நிமிஷம் கரெக்டாக கம்ப்ளீட் ஆனோடனே அதில் அலாரம் அடிக்கும். ஸோ இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் நம்ம சேனலில் எந்த இதுவுமே நம்ம வீடியோ போடுறோம்னா அதில் பேசிக் லெவல்லேருந்து நம்ம எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறவங்களுக்கு சில பேருக்கு தெரியாதவங்களும் பார்ப்பாங்க. ஸோ அவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அலாரம் அடிச்சுட்டு நான் சுவிட்ச் ஆன் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு நான் அதை இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நல்லா வாஷ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வாஷ் ஆகிருக்குன்னு. ஸோ பாருங்கள், இதை எடுத்து நான் இதை தனியாக நான் அலசுறதுக்கு எடுக்கிறேன். ஸோ நம்ம ட்ரையரில் போட்டு கூட அலசலாம். ஸோ இப்போதைக்கு நான் அது அதில் அலசுறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஸோ தனியாக நான் வாளியில் தண்ணி வச்சு அதில் அலசி எடுத்துட்டு தென் ட்ரையரில் நம்ம எப்படி அதை காய வைக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சரி, இப்போ நான் அலசி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஒரு சாம்பிளுக்காக உங்களுக்கு டெமோ காட்டுறதுனால நான் ஒரு சில துணிகளை மட்டும் எடுத்துருக்கிறேன். ஒரு டிஷர்ட்டும் தலைவணி முறையும் மட்டும்தான் எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம எப்படி போட்டு இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இது பாருங்கள், இதை திறந்துட்டு இதில் நம்ம இந்த துணியை நான் போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதில் நம்ம போடுறோம்ல, இது நார்மலாக தான் போடுறேன், எல்லாருமே போடுற மாதிரி. இதில் அந்த ட்ரையரில் சரியான மெத்தடில் போடக்கூடிய இதை நம்ம பார்ப்போம். இப்போ நான் இப்போதைக்கு நான் சும்மா தான் அப்படி போடுறேன். ஸோ இப்படி போடுறதுனால என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சரியான விதத்தில் நம்ம போடக்கூடியது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு அது மேலே அந்த இது வைக்கிறது பாருங்கள், இதை நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். இது வைக்கலைன்னா அந்த துணி மேலே சுற்றி மேலே இந்த இடத்துலலாம் மாட்டிக்கும். ஸோ அதனால் நம்ம இது வைக்கணும், கண்டிப்பாக வைக்கணும். ஸோ வச்சுட்டு நான் அதை இதில் பாருங்கள், இதில் ஸ்பின் டைமர்னு இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஒரு 2 நிமிஷம் நம்ம வைக்கலாம். ஸ்பின் பண்ணி விடலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் சத்தம் வரும். டக்கு 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 டக்குன்னு சத்தம் வருதா? ஏன் சத்தம் வருது அப்படின்னு பார்த்தா, அதில் நம்ம அந்த துணியை சரியாக கரெக்டாக அந்த ஈக்குவலாக வைக்கணும். கொஞ்சம் கூட கேப்பு, அதாவது அந்த பேலன்ஸ் கரெக்டாக இருக்கணும், அது ஈவனாக இருக்கணும் கரெக்டாக. ஸோ அந்த துணியை நம்ம இப்போ 2வது எடுத்துகிட்டு பாருங்கள், நான் எடுத்துட்டு திரும்ப அதை நம்ம எப்படி கரெக்டாக போடணும் அப்படிங்கிறத கரெக்டாக பாருங்கள். அதேமாதிரி கரெக்டாக நீங்கள் அதை போட்டால் தான் அது உங்களுக்கு அந்த டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஆடாது. இல்லைன்னா அந்த வைப்ரேட் ஆகி அந்த அது அப்படியே அடிக்கும். இல்லை, அப்படி அடிக்கும்போது அந்த மிஷினே நீங்கள் வச்சுருக்க இடத்துலேருந்து நகர்ந்துடும், அந்தளவுக்கு அது அடிக்கும். ஸோ அதனால் அதை நான் இப்போ 2வது எடுத்துகிட்டு அந்த போடக்கூடிய மெத்தடை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை நீங்கள் கரெக்டாக போட்டால் தான் உங்களுக்கு அது ஆடாது. ஸோ பாருங்கள், இது போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 2 நிமிஷம் கொடுக்குறேன் டைம். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம், நம்ம ஒரு 3 நிமிஷம் கொடுக்கலாம். பட் நான் ஒரு 2 நிமிஷம் கொடுக்குறேன். ஒரு 2 நிமிஷத்தில் எவ்வளோ ட்ரை ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ 2 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிடுங்க, ஏன்னா டைம் சும்மா வேஸ்ட்டாக போகுது, அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிடுங்க. ஸோ தொடர்ந்து பாருங்கள். 2 நிமிஷத்தில் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், நான் கை வச்சு பார்க்குறேன், நல்லா ட்ரை ஆகிருக்கு. ஸோ நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இன்னும் இந்த அடுத்தால இந்த தண்ணியை நம்ம இந்த அழுக்கு தண்ணியை வெளியேற்றணும். என்றைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாபை என்றைக்குமே அந்த ட்ரெயினில் வச்சிடாதுங்க. ட்ரெயினில் நீங்கள் வைக்கக்கூடாது. அதே மாதிரி நம்ம தண்ணியை வெளியேற்றுறதுக்கு மட்டும்தான் அந்த நேரத்தில் தான் அந்த நாபை நீங்கள் கரெக்டாக அந்த ட்ரெயினில் திருக்கி வைக்கணும். ஸோ நம்ம இப்போ திருக்கிடலாம். திருச்சி இந்த தண்ணியை வெளியேற்றிடலாம். வெளியேற்றினதுக்கு பிறகு பாருங்கள், தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே போகுது. அந்த அழுக்கு தண்ணியெல்லாம் பாருங்கள் வெளியில் போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இதில் ஒரே ஒரு குறை சொல்கிற மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பைப்பு, இப்போ அழுக்கு தண்ணி வெளியேற்றக்கூடிய அந்த பைப்பு இருக்குது பாருங்கள். இப்போ நான் காலை வச்சு அமுக்கி பிடிச்சிருக்கேன், ஏன்னா அந்த பைப்பு ரொம்ப கட்டையாக இருக்குது. ஸோ மிஷினையும் நவுற்ற முடியாது. ஸோ அந்த பைப்பு கொஞ்சம் நான் காலை எடுத்துட்டேன்னா தண்ணியெல்லாம் வெளியில் வந்துடும். ஸோ அந்த பைப் ஒன்று சின்னதாக பாருங்கள்.
பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். துணி துவைச்சி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ரொம்ப அழுக்காக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த இதில் இருக்க பாருங்கள், இது வந்து ஃபில்டர். இதை நீங்கள் எடுத்துகிட்டு பாருங்கள், நான் இப்படி எடுக்கிறேன்னா அதுமாரி எடுத்துகிட்டு ரெண்டாவது மாட்டிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது தூசி ஏதாவது இருந்துன்னு வைங்களேன், குப்பை மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதை க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாவது நீங்கள் அதை மாட்டணும். இது நீங்கள் அப்பப்போ எப்போல்லாம் நீங்கள் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறீங்களோ அப்போல்லாம் இதை வந்து இந்த இடத்த ஃபுல்லாக நீங்கள் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வைக்கிறது தான் நல்லது. இந்த ஃபில்ட்ரு முக்கியமாக நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஸோ இது க்ளீன் பண்ணிட்டு அந்த இருக்கிற இடத்துல திரும்ப நீங்கள் மாட்டிடுங்க. தென் இதை நல்லா இன்னொரு தடவை நல்லா நம்ம சுத்தமாக கழுவி எடுத்துடலாம். கழுவி எடுத்ததுக்கு பிறகு அதை கழுவும்போது நீங்கள் அந்த ட்ரெயினில் வைங்க. ஏன்னா அந்த தண்ணி வந்து வெளியில் போய்கிட்ருக்கோம். அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ட்ராங்லேயே ரெகுலரில் வச்சுக்கிடலாம். பட்டு இப்போதைக்கு நம்ம வந்து ட்ரெயினில் வைக்கலாம். ஏன்னா நம்ம அதை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து முடிக்க வரைக்கும் நம்ம அது ட்ரெயினில் வைக்கலாம். வச்சுட்டு இப்போ பாருங்கள், ஃபுல்லாக நம்ம இன்னொரு தடவை நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்காங்க. ஸோ நாங்கள் அதை நல்லா கழுவிட்டு தென் அந்த கழிவு தண்ணி போகக்கூடிய அந்த பைப்பை எடுத்து நம்ம மாட்டி வச்சுக்கலாம். அப்படியே ஒன்று ஒன்றா நம்ம எடுக்கலாம். இந்த ட்ரெயின்லேருந்து நம்ம இது ரொம்ப முக்கியமானது. ட்ரெயினில் இருக்கக்கூடாது. வேலை முடிஞ்சோடனே நீங்கள் ட்ரெயின்லேருந்து ரெகுலருக்கோ இல்லை ஸ்ட்ராங்லேயோ வச்சுக்கலாம். தென் அடுத்தாலும் நம்ம வந்து ப்ளக் அவுட் பண்ணிக்கலாம். எல்லா பொருட்களும் எப்படி நம்ம எடுத்தோமோ திரும்ப ரெண்டாவது அப்படியே மாட்டி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒயர் மாட்டுறதுக்கு பின்னாடி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு இது. ஒயர் நம்ம வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு இது பண்ணி கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இதை நம்ம மாட்டிக்கலாம். தென் இதுக்குள்ளே இந்த மூடி எடுத்து நம்ம மூடி வச்சுட்டு தென் இதில் பாருங்கள், இதில் வந்து நான் வந்து வாஷ் பண்ணதுக்கு மட்டும் நாங்கள் இந்த மிஷினை வந்து இங்கே பாத்ரூம் பக்கத்தில் நாங்கள் வச்சுக்கிடுவோம். தென் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டாவது எடுத்துகிட்டு, ஏன்னா இந்த இடத்துல இடம் எங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால நாங்கள் இதை வந்து அங்கேருந்து நாங்கள் எங்கேருந்து எடுத்தோமோ அங்கே ஷிஃப்ட் பண்ணி வச்சுருவோம். இதில் மூவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வீல் கொடுத்துருக்காங்க. அந்த சைடில் இந்த சைடில் லைட்டாக நம்ம தூக்கிட்டு ஈஸியாக மூவ் பண்ணிட்டு கொண்டு போய் வச்சிடலாம். நமக்கு எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சிடலாம். ஸோ நான் அதை வந்து எங்கேருந்து எடுத்தோமோ அங்கே நாங்கள் திரும்ப வச்சுட்டு, ஸோ இதுதான் இந்த வாஷிங் மிஷினோட ஃபுல் ரிவ்யூ. ஸோ இது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய், காட் பிளஸ் யூ.